சரி, கடைசியாக நாங்க ராட விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல மிஸ்டர் வள்ளினமா உச்சரிக்கிறத பாத்துட்டோமா? இல்லையே மிஸ்டர் ரா பத்தி இன்னும் சொல்லல. ரா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படியா? அந்த ஆமா மிஸ்டர் ரைன் முடிஞ்சிருச்சு, இன்னும் முடியல அந்த. சொல்லுங்க மிஸ்டர். செகண்ட் லெவல் என்ன முடியலங்கிறீங்க? நான் முடிச்சு வைக்க சொன்னேன் உங்களை. ஆமா மிஸ்டர் முடிச்சிட்டேன் அல்ஹம்துலில்லாஹ். அந்த ரா பத்தி நீங்க ஆரம்பிக்கல. சரி, ஓகே, ஹை, நல்லா. அப்ப நாங்க டெய்லி ராவ புதிய எழுத்தாக புதிய லெவல் செகண்ட் லெவல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரா என்ற இன்ஷா எழுத்தை அல்லாஹ். பொறுத்தவரை இந்த ரா செகண்ட் லெவல்ல வரக்கூடிய முதலாவது எழுத்து இந்த ரா என்ற எழுத்து. சரி. இந்த ராவை பொறுத்த வரைக்கும் ரா வந்து ம், 2 வகைகள்ல நாங்க படிக்கிறதுக்கு இருக்கிறோம். 2 முறைகள்ல ராவை நாங்க உச்சரிக்கிறோம். ம். ஆனா 2 முறைகள்ல உச்சரிச்சாலும் 2 முறைகள் உச்சரிப்புலையும் தொடர்படக்கூடியது தொண்டையும் நாவும் தான். சரி. படக்கூடிய இடங்கள் முன்னுக்கு பின்னுக்கு வித்தியாசமாக இருந்தால்தான் இந்த உச்சரிப்பு வேறுபடும். ஆனாலும் ம், தொண்டையும் நாவும் தான் இங்க தொடர்புபடக்கூடியதாக இருக்கும். இது முக்கியமான விஷயம். ம், அதுல முதலாவது முறையை நாங்க பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது முறை ராவை நாங்க தடிப்பாக ஓதப்படக்கூடிய முறை. ராவை நாங்க ம், தடிப்பாக உச்சரிக்கப்பட வேண்டிய ம், முறை. எப்ப நாங்க ம், ராவை தடிப்பாக உச்சரிக்கப்படும் என்று சொன்னால், ரா வந்து ஃபதஹத்துன், அதே மாதிரி ஃபதஹத்தைன், ஃபதஹ் மத்து, ம், அதே மாதிரி லம்மத்துன், லம்மத்தைன், லம்மு மத்து. இந்த அடையாளங்கள் எந்த அடையாளங்கள்ல ஏதாவது ஒன்று ராக்கு மேல இருந்தால் அந்த சமயத்துல நாங்க ராவ தடிப்பாக ஓதணும். அதான் விஷயம். சரி. இப்ப எத்தனை சரி. மொத்தம் 6 சிக்ஸ் ஹவர்ஸ். சந்தர்ப்பங்கள் இருக்கு. Yes. இந்த சரி. 6 சந்தர்ப்பங்களிலையும் ராவ நாங்க தடிப்பாக ஓதணும். சரி, தடிப்பாக ஓதுறதுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களுக்கு அது லேசான முறையில சொல்லலாம். ராவுக்கு ம், நாவினுடைய நுனிப்பகுதி, இந்த முன்னாலைக்கு நுனிப்பகுதி ம். அப்படியே தொண்டி நடுவு கொண்டு போகும். நல்லா பாருங்க. ரா நாவினுடைய தொண்டை நடுவுக்கு கொண்டு போய் ரா ரா. அதே நேரம் என்ன ரா. செய்யணும்? நேரடியாக வானத்தை நோக்கி உச்சரிக்கணும். ஆ. இந்த 2 விஷயம் நடக்கணும். ஒன்று, நடுப்பகுதியை கொண்டு போயிடணும். ரெண்டாவது ம். என்ன? மேல் நோக்கி தடிப்பாக உச்சரிக்கணும். மேல் நோக்கி உச்சரிக்கிறது அடுத்த முக்கியமான விஷயம். சரி சார். நாங்க இப்ப இதுல பிராக்டிஸுக்கு போவோம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சரி, பிஸ்மில்லா. உங்களோட ஒரு أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. ஆலமீன். ராக விடுத்து ஓதணும். ராக முக்கியம். ஒவ்வொரு சொல்ல நிப்பாட்டக்கூடாது. அல்ஹம்து லில்லாஹி என்ற ஒவ்வொரு சொல்ல நிப்பாட்டவே கூடாது. மொத்தமா சேர்த்து எடுத்து கொண்டு ஓதணும். بسم கடைசி. الله. بسم الله. الحمد لله رب العالمين. ரெண்டாவது الرحمن அர் الرحيم. அது பேரு அர்ரான் நிக்க கூடாது, போகணும். அர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மானிர் ரஹீம். الرحمن எது கொண்டு போகணும் அப்படி. அர் الرحمن ஒதுங்க. الرحمن الرحيم. மூன்றாவது اهدنا الصراط المستقيم. பிழையாயிட்டு. اهدنا الصراط المستقيم. என்ன தேலாம் ஒரே தே வருது. தல் முஸ்தகீம் ரெண்டு தேயும் ஒரே மாதிரி வருது. பிழையே ரெண்டு ஒரே ஸ்டைல ஓது இல்லாது.
ஆமா உஸ்தாத். اهدنا الصراط المستقيم. எஹ்தி என்றால் اح பிழை. இஹ்தி اهدي சரியாக வரணும். இஹ்தி اهدنا الصراط المستقيم. சரி போதுங்க. இஹ்தி اهدنا اهدنا الصراط المستقيم. முஸ்தகீம் அந்த காகும் பிழை. முஸ்தகீம் பெரிய கா. பாத்தீங்களா பாத்தீங்களா? ஒண்ட ஓத போயிட்டு அடுத்ததுல பிழை வரக்கூடாது. اهدنا الصراط المستقيم. اهدنا الصراط المستقيم. எஹ்தி என்று வரது பிழை. என்று வரவில்லை. அது இஹ்தி பெரியஹா வரணும். இஹ்தி இஹ்தீனா ஸி. يهدينا الصراط المستقيم. உங்களோட பிழைகளை மார்க் பண்ணால் இதுல பிழை, இந்த தேயும் பிழை, இந்த தேயும் பிழை. இது ரெண்டுக்கும் மேல வேறுபாடு வரணும். இந்த ஹா பிழை எத்தனை பிழை? 3 பிழை. مستر. ம். يهدينا الصراط المستقيم. இப்ப இந்த காப் சரி, இந்த சாது பிழை. இஹ்தி صاد இஹ்தி எப்படி வரணும்? اهدي பிழையே. اهدي அந்த ரெண்டு வேறுபாடையும் கொண்டா உச்சரிச்சு பாருங்க. இஹ்தி இஹ்தி ரெண்டையும் உச்சரிச்சு பாத்துக்கோங்க. இஹ்தி இஹ்தி ரெண்டையும் உச்சரிச்சு பாத்துக்கோங்க. يهدينا الصراط المستقيم. காது ஓரளவுக்கு வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ். பட் ஹார்டா சவுண்ட் வரல. இஹ்தி இஹ்தி يه சவுண்ட் வரணும். இஹ்தி يهدي இல்ல. يهدي ரெண்டையும் உச்சரிச்சு காட்டுங்க. சின்ன ஹா மாதிரி உச்சரிங்க, பெரிய ஹா மாதிரி உச்சரிங்க பாப்போமே. يهدي يهدي வித்தியாசம் வருது இல்லையே. நல்லா இன்னும் கீழே வரணும். இஹ்தி இஹ்தி يهدي يهدي. வித்தியாசம் வந்துச்சுதா? வரலையே. ஆமா உஸ்தாத், வர மாட்டேன். எனக்கு தெரியுது என்ன உஸ்தாத். பிரச்சனை? வித்தியாசம். يهدي يهدينا الصراط المستقيم. பின்னால எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ஓகே. இஹ்தி மட்டும் தான் பிரச்சனை. இஹ்தி வரணும். இப்ப வராட்டி கஷ்டம். பின்பகுதி நல்லா வந்துட்டு இஹ்தி மட்டும் வந்து வரணும். வராட்டி கஷ்டம். அந்த சவுண்ட் எடுத்து ஓதணும். ஹார்டா சவுண்ட் வரணும். இஹ்தி இஹ்தி يهدي இல்ல يه எல்லாம் சொல்லுங்க அப்படியே. يهدي இஹ்தி يه يهدي يهدي ம் இஹ்தி يهدي يهدينا الصراط المستقيم. நீட்டி ஓதுங்க. முஸ்தகீம் مستقيم. اهدنا يهدي الصراط المستقيم. يهدينا الصراط المستقيم. நாலாவது
سيصلى نارا ذات لهب போதுமா? سيصلى சாது نارا சாது 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 வரணும். سيصلى 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 نارا ذات لهب. இந்த ஹேர்ட சவுண்ட் எனக்கு வருது இல்ல, இந்த ஹ வருது, சரி இது இது சரி. அப்ப எனக்கு இங்க வருது இல்ல. Yes, sir. ரெண்டு ஒன்று தானே? يهدي أمستر ஆ يهدينا الصراط. اهدنا الصراط المستقيم. يح வரல வரல. يهدي أرلي لهب أدستر يهدينا الصراط المستقيم. நாலாவது وامرأته حمالة الحطب. சரி போதுங்க. وامرأته حمالة الحطب. மூணாவது يهدينا الصراط المستقيم. مستقيم لا مستقيم. يهدينا مستقيم. الصراط المستقيم. சரி போதுங்க. يهدينا الصراط دي அல்ல إيه دي إيه دي. يهدي يهدينا الصراط المستقيم. ரெண்டு தேயும் ஒரே மாதிரி வருது. தல் தல் ரெண்டு வரை அது. قاف இது பல் قاف பல் க முஸ்தகீம் ரெண்டுக்கும் வேறுபாடு வரும். பல் முஸ்தகீம் விளங்குதா? أمستر يهدينا الصراط المستقيم. முஸ்த என்று வரக்கூடாது. மிஸ் முஸ்தகீம் முஸ்தகீம். مستقيم. ஐந்தாவது وامرأته حمالة الحطب. குட். மூணாவது يهدينا வரல 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 الصراط. வரல. போதா போதா. يهدينا الصراط يهدينا வரல. الصراط இஹ்தி தான் வருது. இஹ்தி இஹ்தி. يهدي يهدي. கொஞ்சம் தொண்டையை கொஞ்சம் சரி செஞ்சுட்டு எனக்கு இந்த ஒர்க்கை செஞ்சு தரணும். புதிய பாடத்துக்கு வந்துக்கிறீங்க, புதிய விஷயத்துக்கு வந்துக்கிறீங்க. ஆட விஷயம் கஷ்டமா விலங்கல்ல, ஏனைய விஷயங்கள் தான் உங்களோட பிரச்சனையை படுது. இன்ஷா அல்லாஹ் நல்லா ஜாயின் பண்ணலாம். إن شاء الله. جزاك الله. அல்லாஹ்